ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வித்தியாசமான முறையில் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஒரே மாதிரி முட்டை கிரேவி சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தடவை வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க. சாதம், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எக் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் தடவி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் 6 முட்டை அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு முட்டை கம்மியாக தேவைன்னா நீங்கள் 4 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா முட்டையுமே உடச்சி சேர்த்தாச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், பெப்பர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாம் ஆயில் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது இதில் நாம் முட்டையை வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறமா நாம் எடுத்து கட் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறமா இப்போது சின்ன சின்னதாக க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஒரு பன்னீர் மாதிரி இருக்குது. பன்னீரை நம்ம கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறமா சீரகம், 2 ஏலக்காய் இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கோல்டன் கலர் வர வரைய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்காக வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நம்ம எப்பவும் போல் கிரேவிக்கு லைட்டாக வதக்குவோம். இந்த கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நாம் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். கம்மியான காரம்னா இந்தளவே கரெக்டானதாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. நாம் வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம். இப்போது சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இது கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிரேவி பண்ணுறது ரொம்பவே ஈஸியான வேலை. நாம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும்.
ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நாம் செஞ்சு கொடுக்கும்போது முட்டை போட்டிருக்கதே தெரியாது. ஒரு பன்னீர் கிரேவி மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரியே செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.